வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ வந்து கோடை விடுமுறை வருது. கோடை விடுமுறை ஊறுகாய்க்கான இடம், வத்தல் ஊறுகாய் இதெல்லாம் மாற்றி மாற்றி போடுவாங்க. இப்போ பாருங்க, இது கும்போண மடு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கடிச்சு பார்த்தா கடுக்கு கடுக்குன்னு இருக்கணும். நீட்ட காம்போட இருக்கும். இந்த நீட்ட காம்பை இந்த மாதிரி ஒரு கேப் வச்சு அதோட கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணால் என்ன, இதில் ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, அந்த காம்போடு இருக்கும்போது அதை வந்து ஊறுகாய் கெட்டு போகாது. இது ஒரு கப்பு வந்து மிளகாப்பொடி வச்சுருக்கேன், அதாவது சில்லி, ஓகேங்களா. கொஞ்சம் மஞ்சப்பொடி. இது கடுகு தூள் வந்து ஒரு 250 கிராம் கடுகை தூளாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது கல் உப்புங்க. கல் உப்பு வந்து அதே மாதிரி மிக்சியில் போட்டு அது ஒரு 250 கிராம். எல்லாமே ஒரே அளவு தான். இது எதுக்குன்னா, இது வந்து விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் தடவி அந்த ஒரு கோட்டிங் போட்டுட்டு அப்புறம் ஒவ்வொன்றா சேர்க்க வேண்டியதுதான். இப்போ முதல்ல மாவுடவை நம்ம போட்டு இதில் போட்டுக்கலாம். மாவுடவை நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த விளக்கெண்ணெய் ஊற்றி எல்லா மாவுடலையும் பரவலாக வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது ஏன் இந்த விளக்கெண்ணெய் நம்ம சேர்க்குறோன்னா, வேப்பெண்ணெய் வந்து செடிக்கெல்லாம் சேர்ப்போம். நம்ம செடிக்கெல்லாம் சேர்க்கும் போது அதில் பூச்சி கீச்சி எதுவும் வராது. இந்த மாவடியில் விளக்கெண்ணெய் செய்யும் போது அந்த கசப்புக்கு மட்டும் இல்லை, இது ரொம்ப 4 வருஷம் 1 வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த விளக்கெண்ணையை சேர்க்கணும். ஓகேங்களா. பாருங்கள், பலன்னு வந்துச்சு. ஓகேங்களா. இப்போ ஒவ்வொன்றா சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு வந்து நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ உப்பு தேவையில்லை, கொஞ்சம் வச்சிடலாம். இது உப்பு போட்டேன். அடுத்தது மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடிங்க. ஓகேங்களா. இப்போ காரப்பொடி, இது வந்து ஒரு 250 கிராம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த தண்ணி விட்ட பிறகு இப்போ இது வந்து கடுகு பொடி போதும். அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக இது கோட்டிங் பண்ணுற மாதிரி இப்படி கலக்க வேண்டிதான். ஆனால் இப்போ நான் கை வைக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பிறகு கை வந்து இந்த ஊறுகாய் மேலே படவே கூடாது. அதை மட்டும் நல்லா தெளிவாக இருங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, இது என்னங்க பொடியெல்லாம் அப்படியே தெரியுது அப்படின்னு தோணும். இதில் உள்ள அந்த உப்பு இருக்குல்ல, உப்பு தண்ணி விட ஆரம்பிக்கும், மாங்காவும் தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே தண்ணி மேலே மிதந்து ஒரு 4-5 நாள் கழித்து சூப்பராக மேலே வரும். இது பாருங்கள், இது ஒரு 2 கிலோ பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஜாருன்னு சொல்கிறாங்க. இது பீங்கான் ஜாரு. இதில் வந்து நம்ம இதை வந்து போட வேண்டியதான். இப்போ பாருங்கள், இது வந்து டோட்டலாக டைட்டாக மாவடுகள் வந்து ரொம்ப டைட்டாக 2 கிலோ. ஆனால் இது இந்த ஜாடி வந்து 1.5 கிலோ தான் பிடிக்கும் போல. ஆனால் 2 கிலோன்னு சொன்னாங்க. 2 கிலோவில் இந்த அம்மா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் போட்டாங்க எனக்கு மாங்காய், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் 2 நாளில் தண்ணி விட ஆரம்பிச்சுன்னா உள்ளே போய் உட்காந்துரும் அப்படியே. இப்போ இதே மாதிரி நீங்கள் இதையும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ துணியில் இருக்கணும், அதாவது காற்று போக முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்படி துணியில் நீங்கள் இப்படி டைட்டாக கட்டணும். இதெல்லாம் வந்து 10 நாளைக்கு குறைஞ்சி எடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு புத்தி என்ன ஆகும், ஊறுகாய் போட்டோன்னே அதை எடுத்து பார்க்கணும்னு தோணும் பாருங்க, அதை குறைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், சுத்தமான மாவடு ஊறுகாய் தயாராக இருக்குது. இது வந்து தயிர் சாதத்துக்கு சாப்பிடலாம், இல்லை வெறும்னு சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் நாளைக்கு அந்த கிரேவி இருக்குல்ல, இதில் அந்த தண்ணியோட ஊறி அந்த மாங்காய் ஸ்மெல்லோட ஒரு கிரேவி இருக்கும்ல, அதை வந்து நல்ல கல் சட்டியில் தயிர் சாதம் பண்ணி எங்கள் அம்மாலாம் கையில் கொடுத்து அதில் இந்த கிரேவியை கொஞ்சம் போடுவாங்க. பியூட்டிஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய். இது வந்து ஆவக்காய் நான் போட போகிறேன். இது ஆந்திரா ஸ்டைலில் போட போகிறேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் இந்த மாதிரி அந்த கட்டை இருக்கணும். கட்டை இருந்தால் இது கெட்டு போகாது.
இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்க சொன்னால் அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கடையில் கட் பண்ணி நான் வாங்கிக்க. 1 கிலோவுக்கு 3 பெரிய காய் வந்திருக்கு. அந்த 3 காய் இவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது. இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து இந்த கப் இல்லைங்களா, இந்த கப்பில் 1 கப்பு ஃபுல்லாக மிளகாப்பொடி போட்டுக்குவோம். இதே கப்பில் அளந்து இந்த மாதிரி கல் உப்பை பொடி பண்ணி வச்சுருக்கேன். கல் உப்பு பொடி பண்ணால் சீக்கிரம் அது வந்து அதோட ஊறி போய் கரெக்டாக வரும். அதையும் நான் போட்டுடுறேன். இது வந்து இந்த மாதிரி இந்த கப்பில் வந்து கடுகு பொடி ஓகேங்களா, ஒரு 250 கிராம் இருக்கும். அந்த 250 கிராம் கடுகு பொடி ஓகேங்களா, அதையும் போட்டாச்சு. இப்போ பாருங்க, இதோட நான் வெந்தயம் போடுறேன். வெந்தயம் வந்து என்ன, இது மிஞ்சி போனால் ஒரு 30லேருந்து 40 கிராம் இருக்கும், அவ்வளோதான். வெந்தயம் போடுறேன். கொண்டைக்கடலை போடுவாங்க யூஸ்வலாக, நானும் கொண்டைக்கடலை வைக்கிறேன். இதை தாண்டி பூண்டை உரித்து போடுவாங்க, அதுவும் இருக்குது. இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து நல்லெண்ணெய் வந்து பாருங்க, நம்மளுக்கு யோசனையே பண்ணக்கூடாதுங்க. அவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அந்த ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லா வரும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு அந்த ஊறுகாயோட மனமும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இதை பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம்க்கு மேலே இருக்கும் நல்லெண்ணெய் நான் ஊற்றுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணி காட்டினா அது ஆக்சுவலாக எல்லாமே உட்காந்துரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கடுகுலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேசான கசப்பு தர்றது, அதனால அது என்னடா இவ்வளோ நல்லெண்ணெய் போடுறானேன்னு பார்க்காதீங்க. அவக்காய் வந்து எப்போதுமே நல்லெண்ணெயில் நல்லா மிதந்து வந்து, இப்போ பாருங்கள் எல்லாமே உறிஞ்சுக்கும். அது உறிஞ்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வெறுமனை வந்துடும். அது நல்லா அடி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள். அதுதான் இது எல்லாமே கலக்கணும். கலந்தால் தான் அதோட இது வந்து அந்த உங்களுக்கு ரொம்ப அந்த இப்போயே பாருங்கள் அந்த ஊறுகாய் மனம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, உப்புலாம் அப்படியே தனித்தனியாக கிடக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுதான் அதில் தான் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனேன், எங்கே எண்ணெய் தெரியல பாருங்க. இது என்ன ஆகும், அந்த மாங்காயில் வர தண்ணியும் இதுவும் மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு நீங்கள் இதை தொடவே கூடாது. காலையில் ஆனால் தண்ணியே இல்லாத ஒரு ஸ்பூனோ இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சுட்டு நீங்கள் அதை கிண்டி விடணும். இப்போ இது வந்து உங்களுக்கு இது லேயராக போடணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர், உங்களுக்கு அப்படியே ஜாடியில் இப்பயே போடக்கூடாது. இது கலரிட்டு ஜாடியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ போட்டிருக்கேன்னா இப்போ ஒரு லேயர் இந்த பொடி கலவையில் நல்லெண்ணெய் கலந்தது இப்படி போடுங்க. எல்லா மாங்காலையும் அந்த இது படுற மாதிரி கலந்து விடணும். அதில் தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ ட்ரையாக இருக்கே, அவ்வளோ எண்ணெய் ஊற்றினாரு ஒன்றும் காணன்னு நினைக்காதீங்க. 2 நாள் கழிச்சு தகன்னு அந்த எண்ணெய் எல்லாம் ஊறி மேலாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ 2வது லேயருக்கான இதை நான் போடுறேன். இப்போ வந்து 3வது லேயர் போடணும்.
நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறதே என்ன சிரமமாக இருக்கு பாருங்க. ஒரு வீட்டுக்கு சும்மா ஒரு 2-3 மாங்காய் வாங்கிட்டு வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணி போகிறதே கையெல்லாம் இத்து போகுது, அவ்வளோ பெயின். அவங்கெல்லாம் ஹோட்டலில் இந்த ஒரு இதெல்லாம் மிஷின் வச்சு கலப்பாங்க. இது டோட்டலாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. மிஷின் வச்சு கையே படக்கூடாதுங்க இதில், அதுதான் முக்கியம். கை எதுவும் பற்றக்கூடாது. ஊறுகாய் அப்படியே கெட்டு போயிடும். நீங்கள் எத்தனை நாள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இல்லாமல் போயிடும். நீங்கள் பாருங்கள், இதில் இந்த மாதிரி ஒரு ஜாடி மெயின் முக்கியம். இந்த மாதிரி பீங்கான் ஜாடி இருந்து ஊறுகாய் போடுற போது அது ரொம்ப நல்லா வரும். இது போட்டாச்சுங்க. இப்போ இது ஒரு கிலோ ஜாடி இது. அதனால் உங்களுக்கு பாருங்க நல்லா ஊறி, நீங்கள் இப்போ இன்றைக்கி பார்க்குறது இது மாதிரி இருக்காது. இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் நம்ம ஊற்றிருக்கோம்ல, 1/2 லிட்டர் கிட்டத்தட்ட ஊற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு ஊற்ற போகிறோம் பாருங்கள். இந்த எண்ணெயெல்லாம் எல்லாம் ஊறுறதுக்கான அடையாளம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நல்ல துணி எடுத்துக்கோங்க. துணி எடுத்துட்டு நீங்கள் எதுக்கு இதுன்னா, இது 2 நாள் கழித்து திறந்தால் தான் இதோட அந்த ஒரிஜினல் அந்த ஆவக்காவோட மனமும் இதுவும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்படி ஒரு அழகான ஒரு முடிச்சு போட்டுருங்க. இதை மேலே மூடிட்டிங்கன்னா இந்த வெயிட்டில் அது பாட்டுக்கு இருக்கும். 2 நாள் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஆவக்காய் போட்டோம், மாவடு போட்டோம். ஆனால் நான் ஆவக்காவும் மாவடும் போட்டிருக்கேன்னு பாதி பேர் பிடிக்கிட்டு ஓடிட்டாங்க. இல்லை எனக்கு போட்டு கொடுங்க, எங்கே போட்டுக்கல, இல்லைம்மா இன்னும் ஊரில்ன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் இப்படி ஒரு கிளாத்தை போட்டு இந்த ஜாரில், அந்த பீங்கான் ஜாரில் போடும்போது அந்த ஊறுகாய்க்கே ஒரு தனி மனம் வரும். வாங்க பிரிக்கலாம். டன்டடன் பாருங்கள். என்ன அது பார்த்தீங்களா? சோத்தை வச்சு அமுக்கணும் போல இருக்கே. இந்த மாதிரி எண்ணெய் மேலே முதந்து வர வரைக்கும் அது ஊறிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அப்போ தான் அந்த ஊறுகாயோட டேஸ்ட் மாறாது. எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. இங்கே பாருங்கள், இந்த கொண்டைக்கடலெல்லாம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். அதுதான் இதில் உள்ள ஃபேமஸ்ஸு. வெந்தயம் இருக்குது பாருங்கள், வெந்தயம் நல்லா ஊறி இருக்கு. அப்போ இதுதான் ஆவக்காவோடைய தன்மை. ஓகேங்களா? இது கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுனா நம்ம என்ன செய்யணும், திருப்பி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவோ இல்லை ஒரு கிளாத்து போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு கெடவே கெடாது. இப்படி வச்சுருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது மாவடு பாருங்கள். இது மாவடும் நம்ம துணி போட்டு, எதுக்கு இந்த துணி கட்டிட்டோம்னா அது கெடாமல் இருக்கிறதுக்கு. அதை தவிர இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம இதை திறந்து அப்படியே இப்படி கிண்டி விட்டுறணும். இது பாருங்கள், மாவடு எப்படி ஊறி கடக்குன்னு கும்மோன வடுங்கிறது அதுதான் ஃபேமஸ்ஸு. எனக்கு இவ்வளோதான் மிஞ்சிச்சு, பாக்கி எல்லாம் பிடிக்கிட்டு ஓடிட்டாங்க. இதுக்கே துண்டு போட்டு விரித்து வச்சுருக்காங்க. ஊறுகாய் போடுறது அது ஒரு தனி கலை. என்னுடைய ஒய்ஃபும் நல்லா போடுவாங்க, நானும் நல்லா போடுவேன். அதனால் அது ஒரு கலை. இந்த தண்ணி இருக்கு இல்லையா, மோரில் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த தண்ணியை 2 ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு அது அந்த உப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து வரும், அதோடு அது சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து தோசையில் கல் தோசையை போட்டு மேலாக இதில் ஒரு ஸ்பூனு அப்படி இது மாதிரி ஊற்றி அதை கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிடிக்கு 2 பிடியை இறங்கும், அவ்வளோதான். மறுபடியும் இந்த துணியை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மாவடும் ரெடி. ஓகேங்களா? இந்த நேரத்தில் மாவடெல்லாம் போடுறது ரொம்ப பெரிய விஷயந்தான். அவ்வளோதாங்க, மாவடும் ரெடி. இது மாதிரி ஊறுகாய் வெரைட்டி போடுறது அது ஒரு கலை. கையளவும் இருக்குது, கல் உப்பு எவ்வளோ சேர்க்கணும் எல்லாமே இருக்குது.
இருந்தாலும் நம்ம வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ஊறுகாய். நான் சாப்பிட்றனோ இல்லையோ 4 பேருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் ஊறுகாய் வாங்கிட்டு வந்து பொறுக்கி எடுத்து வந்து கபாலீஸ்வரர் கோயில் அந்த சித்திரக்குள தெருவில் வாங்கிட்டு வந்தேன். அவங்க நல்ல மாவடு கொடுத்தாங்க, நல்ல ஆவக்காய் வெட்டியே கொடுத்தாங்க. அதனால் அது 2த்தையும் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, எனக்கு தான் நான் வச்சுக்கணும். இல்லைன்னா இது போட்டது தெரிஞ்சால் பல பேர் இங்கே வந்துடுவாங்க. நாசர்லேருந்து நிறைய பேர் அழியிறாங்க. மீண்டும் வேற ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். தில் தான் விடைபெறுவது மனோபாலா. தேங்க்யூ.